ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். கேள்வி பதில் ஆரம்பிக்க நான் மக்கள்கிட்ட ஒன்று பேசிட்டு வந்துடுறேன். இன்றைக்கு திருசக்தியார் அவர்கள் ஒரு முக்கியமான காதோடு கொண்டு வந்திருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமில்ல, தமிழக மக்களே உற்சாகம் அடையக்கூடிய ஒரு பரவசமூட்டும் காதோடு. எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த காதோட கேட்பதற்கு. அதனால இந்த கேள்வி பதில் முடிஞ்ச உடனே கடைசியில் இந்த காதோடு வரப்போகுது. தயாரா இருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கரெக்ட் தானே சார்? சரிங்க, ரைட் சார். கேள்வியில் ஆரம்பிச்சிருவோமா சார்? செஞ்சிருவோம். சென்னையிலிருந்து மல்லிகா ரங்கநாதன் கேட்கிறாங்க, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் என்ற தீர்மானத்தின் போது எல்லோரும் மேசையை தட்டி ஆர்ப்பரித்திருக்க வேண்டும் என்கிறாரே அமைச்சர் வன்னியரசு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்றது இப்போ மத்திய அரசு கூட கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒன்றும் 3வது இடத்துல தான் பாடணும்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலை. சில ஆளுநர் ஜனாதிபதி கலந்துக்கிற நிகழ்ச்சியெல்லாம் வந்தே மாதரம் முழுசாக பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணும்னு. இது பாடணும்னு சொல்லுவேன் தவிர நீங்கள் 3வது தான் பாடணும் தமிழ்தாய் வாழ்த்துன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா நீங்கள் முதல்ல பாடுறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்ற அர்த்தத்தில் சொல்லிட்டாங்க. இங்கே அவங்க ஒரு தனி தீர்மானமாக போட்டாங்க. இது அரசியல் ரீதியான தீர்மானம். அப்படியே போட்டாலும் தாய்மொழிக்காக போடுறாங்க, தவறு இல்லை, நம்ம வரவே இருக்கிறோம். அதில் தட்டும்போது ஆளுங்கட்சி தரப்பில் அதிகமாக மேஜையில் கை தட்டினாங்க. அதாவது இந்த மேஜையை தட்டுவாங்க, ஆமோதிக்கிறது வரவேற்கிறதுனா. இந்த கை எப்படி தட்டாமல் இந்த சட்டமன்றத்தில் இப்படி தான் தட்டுவாங்க. அந்த எதிர்கட்சி தரப்பில் அவ்வளோவா தட்டல. அதாவது என்னன்னா, பேரை வாங்கிட்டு போகுது தாவேக அரசு, பேர் வாங்கிட்டு போகுது, நல்ல பேர் வாங்கிட்டு போகுது மக்கள்கிட்ட அப்படிங்கிற அர்த்தத்தில் வன்னியரசு அவர்கள் பேசியிருக்கிறார். தனி தீர்மானம் போட்டதில் நமக்கு ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை, வரவேற்கத்தக்கது. தாய்மொழி நம்ம பாரதியார் பாடுறதை கூட சொன்னோம். அவர் சொல்கிற வரிசையில் கூட சொல்ல. அவர் எப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். அவர் சொல்றதுனால வந்தே மாதரம் முதல்ல, மாநில தாய் 2வது அப்படி கணக்கு பண்ணல. 2த்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. வந்தே மாதரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு தேசியம்னு. மாநில தாயின்னு சொல்லிட்டாரு. அந்தந்த மாநிலம், இப்போ தமிழ்நாடு தமிழ், அவன் தெலுங்குக்காரங்களுக்கு அவங்க மாநிலம், அவங்களுடைய தாய்மொழி. எல்லாருக்குமே தாய்மொழி என்பது முக்கியமானது அப்படிங்கிற வகையில் அந்த பீரியட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அதனால் இது தீர்மானமாக போட்டது வரவேற்கத்தக்கது, பாராட்டுறோம். என்னன்னா, அதே சட்டமன்றத்தில் அந்த இது நடக்கும்போது தான் அவர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அந்த தமிழ் படித்ததை பற்றி மதிமுகவில் புதுசாக ராஜேந்திரன் ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு. அதான் உதயசூரியனில் நின்று அங்கேயே ரீசெட்டில் ஆயிட்டார். அவர் சும்மா இல்லாமல் அவர் ஆங்கிலம் ஒரு கால் புலமையாக பேசுகிறோன்னு தெரியல அது. பட்டு தமிழ் இன்னும் கொஞ்சம் அவர் அது வேறு சொல்கிறாரு. அடுத்த முறை அவருக்கு பட்ஜெட் வாசிக்க வாய்ப்பு இருந்தால், ஏன் ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறாரா, இல்லைன்னு நினைக்கிறாரா, இல்லை அப்படியே இருந்தாலும் நிதியமைச்சரை மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அவருக்கு வாய்ப்பு இருந்தால் அவர் இதை விட சிறப்பாக முயற்சி செய்வார்னு ஏதோ சொல்ல போயிட்டாரு. இவர் ரொம்ப கடுப்பாயிட்டார், கோமாயி காட்டமாக பேசிட்டாரு. நான் அப்படிதான் பேசுவேன், என் ஸ்டைலு என்னை மாற்றிக்க முடியாது. ஆமாம், எனக்கு அப்படிதான். மைக்கை வேற தள்ளி விட்டாரு, கோமா வேற சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏவாவேலுலாம் தலையிட்டு, ஆதவர்ஜுனா தலையிட்டு, பிடிஆர் அப்படி பேசலையா போலாவல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் மரிய வில்சன் அவர்கள் கோபப்படுற தேவையில்லை, 14 அடிச்சிருக்கலாமே. அது ஒரே வார்த்தைங்க. நான் தமிழ் அந்த மாதிரி படிக்க வேண்டிய சமீபத்திய சூழ்நிலைகள் கம்மியாக இருந்தது. படிக்க படிக்க அது கண்டிப்பாக இதை விட சிறப்பாக முயற்சி செய்வேன் அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டா கப்புன்னு அடங்கிடும் மேட்ரு. சார் மாதிரி ஒரு ஆலோசனை வச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? சார் மாதிரி ஒரு ஆலோசகரை கூட வச்சிருந்தா டக்குன்னு, நான் வார்த்தைகள் வேண்டாம் பிழை செய்யலாம், மக்களின் வாழ்க்கைகளில் பிழை செய்ய மாட்டேன்னு ஒரு அடி அடிச்சிருக்கான் டக்குன்னு. மக்களுக்கு இன்னொன்னு திட்டங்கள் தான் முக்கியமே தவிர என்னுடைய உச்சரிப்பு முக்கியம் இல்ல. அடிச்சிருக்கலாமே திமுக ஏத்த மாதிரி டப்புன்னு அடிக்க வேண்டியதானே.
மக்களின் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தாவேகா எங்கள் முதல்வரின் திட்டம். உச்சரிப்பு முக்கியம் இல்லைன்னு ஒண்ணு அடிச்சு விட்டு இருந்தா பேசிய தட்டி இருப்பாங்க, ஒரு மாதிரி ஆயிருக்கு. அந்த ஸ்கோர் பண்ண அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது இல்ல அப்படின்றது. அப்படின்னு கோவப்படாம இருந்து கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா கூட அது அப்படி போயிருக்கலாம். அது கோபமா பேசிட்டாரு. இது திமுகவினருக்கே உள்ள பாணி தானே, அங்க போன வரைக்கும் அந்த பாணி வந்துருச்சு போல, அப்படி தூண்டி விடுறது. முதல்வர் முன்னால பேசும்போதும் துண்டு சீட்டை பார்த்து பேசும்போது அப்போது துணை முதல்வராக இருந்து பேசும்போது நிறைய தவறுகள்லாம் நடந்திருக்கு. ஏதோ மரிய வில்சனுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியலன்னு ஒண்ணு சொல்ல. பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்காவது அவரு வெளிநாட்டுல ரொம்ப வருஷம் இருந்துட்டாரு. இப்ப அவங்க அங்க உள்ள பெண்மணியை, வெள்ளைக்கார பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த சூழ்நிலையே அவருக்கு மாறுபட்ட சூழ்நிலை. திடீர்னு நீங்க வந்தாரு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு. இப்ப தமிழ் படிக்க வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா தமிழ் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கம்மி. நான் இந்தோனேஷியாவில் 18 வருஷம் இருந்தேன். ஆனா அங்க நான் தான் இந்தோனேஷியா தமிழ் மன்றம்னு ஒண்ணு நிறுவி மாதம் பசங்களுக்கெல்லாம் நாடகம் எழுதி கொடுத்து இங்கிருந்து நிகழ்ச்சிகள் வைரமுத்து, சாலமன் பாப்பையா போன்ற பல தமிழ் அறிஞர்கள்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒரு லைன்ல வர வச்சு, அப்புறம் நாடகங்கள்லாம் வர வச்சு, நாடக ட்ரூப்லாம் இந்த தமிழ் மறக்கக்கூடாதுன்னு எங்க வீட்டுல தமிழ் கிளாஸ் எடுப்போம். அது மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவருடைய சூழ்நிலை வித்தியாசமா இருந்தது. சரி, நமக்கு என்னன்னா இவர் இவ்வளவு கோவப்பட்டு ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை ஒரு வித்தியாசப்படுத்தி விட்டாரே என்பது. முன்னாலெல்லாம் திராவிட அரசுல அவங்க முன்ன பின்ன பேசினா கூட நல்லா போய் அங்க போய் எல்லாம் டெல்லியில ஹிந்தியில பேச வருவாங்க. இங்க வரும்போது மட்டும் ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு கருப்புல ஒரு பணி போட்டு வருவாங்க. இப்ப என்னன்னா அவர் மரிய செல்வம் பேசுறத பார்த்தா அடுத்தது அவர் தமிழே தெரியாது போடான்னு ஒரு டிஷர்ட் போட்டு வர போறாரோ அவ்வளவு கோவப்பட்டிருக்காரு அவரு. அந்த கோவப்பட்டது நியாயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐயா நீங்க தமிழ் முன்ன பின்ன பேசுறீங்க, ரைட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பழகி. இப்ப புஷியானந்த் சாரும் அப்படிதான் பேசுனாரு. ஸ்டார்டிங் கொஞ்சம் திக்கனாரு, இப்ப போட்டு வீசுறாரு. இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த ஒரு கும்போணம் வேளாண்மை அமைச்சர் அவரு படிச்சாரு, வினோதா, அவரும் கொஞ்சம் தடுமாறி. இவங்க எல்லாருக்குமே ஒரு மேடையில தமிழ் மேடையிலான சட்டமன்றம் உட்பட பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போச்சு. கரெக்ட். இப்போ நீங்க இவரே கூட நாங்கள் தமிழை வாழ வைப்போம், தமிழ்த்தாய் வாழ்த்து தான் எங்களுக்கு முக்கியம் அப்பெல்லாம் பேசுறாங்கல்ல. முதல்வர் என்ன சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி? பிளாஸ்ட் அப்படின்னா தமிழ் வார்த்தையா? திருக்குறள் வருது. அவரு பதிலுக்கு வேஸ்ட். ஆக தமிழை தவிர வாக்கியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்த்தாய் வாழ்த்து முக்கியம். அது முதல்ல பாடியே ஆகணும். ஆனா விமர்சனம் வேஸ்ட்னு சொல்றாங்க. நம்ம என்ன ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கணும், ஆனா ஒத்துக்க மாட்டாங்க எந்த அரசியல்வாதியும். உயிரெழுத்து எத்தனை மெய்யெழுத்து எத்தனை அவ்வளவுலாம் வேணாம். தமிழ்த்தாய் வாழ்த்து தனி தீர்மானம் போட்டீங்களா? ஆமா. யாரும் ரெக்கார்டு கிடையாது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீராறு கடல் பாடு ஃபுல்லா பாடிட்டு அந்த ஒரு 6 வரியா என்னமோ வருது, ஃபுல்லா பாடிடுங்க. அதை பாட சொன்னா இவனுக்கெல்லாம் உண்மையிலேயே தாய்மொழி மீது எவ்வளவு பற்று இருக்கு, இந்த தீர்மானம் போடுறதுடைய இதெல்லாம் அரசியலுக்காகவா என்னன்றது தெரிஞ்சு போகும். நீராறுங்கடல் ஆரம்பிச்சு வாழ்த்தது மாதிரி கரெக்டா பாடணும். வேண்டாம், தமிழ் தாய்க்கு இப்படி ஒரு சோதனையா? ஆமா. ஓகே. அடுத்ததாக கடலூர்ல இருந்து வில்லவன் கோதை கேட்கிறாங்க, கர்நாடகாவிற்குள் தமிழர்களை வர வேண்டாம் என்று மிரட்டும் வாட்டாள் நாகராஜ் போன்றவர்களை கர்நாடக அரசு ஏன் கண்டிப்பதில்லை? இதே போல் பிற மாநிலத்தவர்களை தமிழகத்திற்குள் வருவதை தடுக்க தமிழர்களுக்கு தைரியம் இல்லையா? 2 கேள்வி கேட்டாரு. ஆமா, விட்டா சண்டையா. வாட்டாள் நாகராஜ் பண்ணதும் அராஜகம். போலீஸ்காரெல்லாம் தடுக்கிறாங்க, அவங்களே அவர் மிரட்டாரு. ஆமா. இத்தனைக்கு அவருக்கு 77 வயசாகுது. வாட்டாள் நாகராஜ் அவர் என்ன சொல்றாரு? ஏன் நாங்க என்னையா தமிழர்கள் பண்ணோம், தாகமா இருக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறோம், கொடுக்கல, அது அடுத்த விஷயம். அதுக்காக இந்த பக்கம் ஓசூரை தாண்டி பஸ்ஸு லாரிலாம் வரக்கூடாதுன்றாரு. தமிழர்கள் யாரும் கர்நாடகா உள்ளே வரக்கூடாதுன்றாரு. ஏன்னா அவங்க அப்பா உருவாக்குன ஊர் தானே அது. இது அராஜகம் இல்லையா, ரவுடித்தனம் இல்லையா? அது அங்க உள்ள DK சிவகுமார் அவர்கள் முதல்வரும் இதை கண்டிக்கணும். அவரை கைது பண்றது போதாவது சும்மா ஒரு பெரிய இயக்கம்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாலேயாவது கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப ரொம்ப சிரித்து போச்சு அந்த இயக்கம். அதாவது தமிழர்களை தமிழ்நாட்டை எதிர்த்தே அவர் பொழப்பு நடத்துறாரு. அது ஒண்ணுதான் அவர் இந்த தமிழர் எதிர்ப்பை வச்சு அவர் பொழப்பு நடத்துறாரு. நமக்கு என்னன்னா அதை அவங்க ஏன் கண்டிக்கல? அது DK சிவகுமார் கண்டிக்கணும். DK சிவகுமார் கண்டிக்கலன்னா இங்க காங்கிரஸ் அதிகாரத்துல இருக்காங்கல்ல, 2 அமைச்சர் இருக்காங்கல்ல, இவங்க அதை பத்தி பேசணும். கிடையாது. நாட்டுல என்னைய கர்நாடகாவுல வரக்கூடாதுங்கிற
அது கர்நாடகாவுக்கும் இதுக்கும் எவ்வளோ உறவுகள் இருக்குது, வணிக உறவுகள் இருக்குது, போகிறாங்க வராங்க. ஏங்க பெங்களூர் நகரத்தில் மட்டும் தமிழர்கள் வந்து 30% மக்கள் தொகை தமிழர்கள். ஆமாம். பெங்களூர் நகரத்தில் மட்டும் தால்சூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 30% தமிழர்கள். அப்படி இருக்கும்போது ஜனநாயகம் போஸ்ட் கிழிக்கிறது, போகிறது வருது, இதெல்லாம் ஒரு அடையாளமாக ஒரு பில்டப், அந்த தன்னுடைய முக்கியத்துவம். அதை வந்து அவர் அங்கே கண்டிக்கணும். இங்கேயாவது வந்து நம்ம தமிழக முதல்வரோ தாவேகா சார்பிலையோ இதை மாதிரி வந்து வாட்டாள் நாகராஜ் போன்றவர்களை வந்து கர்நாடக முதல்வர் கண்டிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த 2 மாநிலத்துக்கு உள்ள மக்களுக்கு இடையே உள்ள உறவு, காவிரி நீர் என்னைக்கு வேணாலும் நம்ம ஏதோ ஒரு சரி பண்ணிக்கலாம். ஆனால் அது அந்த சூழ்நிலையை வந்து இன்னும் அந்த செட்டில் ஆகக்கூடிய ஒருவருக்கொருவர் வந்து அமிக்கபிளா போகக்கூடிய அந்த சூழ்நிலை இன்னும் மாறி போயிட்டே இருக்கும். மக்களுக்குள்ள விரோதம் வருங்கிறது இங்கேயாவது பேசணும். கரெக்ட். விஜய் அவர்கள் இங்கேயும் பேசல. சரி, அங்க ஒரு வாட்டாள் நாகராஜ் இருக்காரு, நம்ம ஊர்ல எல்லாம் அத்துமீறு அடங்கமாறு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அத்துமீறு அடங்குறதெல்லாம் இதாயிருச்சு. இல்ல, அது என்னமோ சிங்கம், புலி, சிறுத்தை, ஓனாயின்னு வரிசையா நம்ம பேர்லாம் வச்சுட்டு எல்லாம் இருப்பாங்க. இவங்க அவர் தான் சொல்லல, அவங்க மாதிரி யாராவது பதிலுக்கு வாட்டாள் நாகராஜ் இப்படி பேசினா அப்புறம் கர்நாடகால இருந்து ஒருத்தர் கூட தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது. நான் என்ன சொல்றேன், சண்டை போடணும்னு சொல்லல, இங்க சொல்றதுக்கு யாருக்கும் வந்து தைரியம் இல்லை. நீங்க ஒரு 2 பேர் இங்க சொன்னா அப்ப அங்க இருக்கிற DK சிவகுமாருக்கு ஐயோ இது பெரிய வேற மாதிரி பிரச்சனையா போயிடும் போல இருக்கே அப்படின்ற பயமோ கவலையோ வரும். இப்ப என்னன்னா கிரி படத்துல வடிவேலு வந்து ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க, ஆட்டோல ஏற்றி ஒரு மூத்திர சந்துக்கு எடுத்துட்டு போய் அங்க ஒருத்தன் அடிச்சானா அப்புறம் அங்கிருந்து கூட்டிட்டு போய் இன்னொருத்த வந்து இது வரிசையா சொல்லிட்டு கடைசியில இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா, ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிரிபட வடிவேலு கேரக்டரா தமிழர்களை ஆக்கி விட்டார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் இந்த உள்ளுக்குள்ள இந்த அடங்கமறு, அத்துமீறு, இந்த வீரம் ஈரம் இங்கெல்லாம் உள்ளுக்குள்ள பேசினா இருக்கா வீரம்னா இல்லைங்க, பேசினான்னு சொன்னேன். பேச்சில் மட்டும்தான். அதுதான் பாரதியார் சொன்னாரு, வாய்ச்சொல்லில் வீரர் அடின்னு சொன்னார். ஆமா, அது கரெக்டா அப்பவே சொல்லிட்டாரு. அதனால யாரெல்லாம் வரப்போறாங்கன்றது அவருக்கு அப்பவே தெரிஞ்சுதான் வாய்ச்சொல்லில் வீரர் அடின்னு. அந்த மாதிரி வந்து நீங்க வாய்ச்சொல்ல வீரர்களா இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர்களுக்கு தைரியமே இல்லாமல், துணிச்சலே இல்லாமல் இவர்களை கோழைகளாக்கியது திராவிடம் என்ற கொள்கை தான். அவன் திட்டினா கூட வாங்கிக்கணும், அப்பா அவங்களாம் நம்ம எல்லாருமே திராவிடம்பா, நம்ம எல்லாருமே திராவிடம்னா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை உதைப்பேன்றான். அப்புறம் நீங்க வந்து என்ன திராவிடம் சார்? அவன் ஒரு தனிநபர் பேசுறான் அப்படின்னா அவன் பேசுற ரைட் ஓகே, அது அந்த மாநில அரசு கண்டிச்சிருக்குன்னு கண்டிக்கல, நம்மள அது எனக்கு நீங்க கண்டிக்காம இருக்கீன்னு கேட்டிருக்கானு. இல்லையா, அவன் பேசுறானா நம்மகிட்டே சோர்ஸ் இருக்கு, அதுதான் நீ தண்ணி விட மாட்டேன்னு சொன்னா ஏன்ட்ட சோர்ஸ் இருக்கு, கரண்ட் என்னதான் மத்திய அரசு கண்ட்ரோலா இருந்தாலும் என்னை தாண்டி தானே போகணும். நீ உருவாக்குற 50 பொருளும் ஏற்றுமதி எங்க இருந்து பண்ற, 800 சென்னையில இருந்து ஹார்பர்ல இருந்து போகுது, நெய்வேலியில இருந்து போகுது. இல்ல, அவங்க உற்பத்தி பண்ற பொருள் ஏற்றுமதிக்கு நம்ம 800 சென்னை ஹார்பருக்கு தான் கொண்டு வராங்க. அங்க இருந்து ஹார்பருக்கு நான் நிப்பாட்டினா 70-80% முடிஞ்சு போச்சு, ஏற்ற முடியாது. இப்ப நெய்வேலியில நீங்க அது மின்சக்தி இங்க இருந்து போகுது, அது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்குன்னா கூட நெய்வேலி நம்மால ஒரு 2000 பேர் போய் நின்று வந்து கர்நாடகா அனுப்பக்கூடாது நிறுத்துன்னு சொல்லி கலாட்டா பண்ணணும். நம்ம என்ன சொல்லல, இது எங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்கு, நாங்க அப்படி அநாகரிகம் நடந்துக்கல. அப்போ நம்ம வந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்களாவது திமுக இருக்கும்போது பண்ணல, நம்ம வந்து விஜயை மட்டும் நம்ம குற்றச்சாட்டு, திமுக இருக்கும்போது ஒன்றும் பெருசா கிழிக்கல. விஜய் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் போது கர்நாடகா முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் வந்து நிலைமையை இன்னும் வந்து அந்நியப்படுத்தி விடாமல், இன்னும் மோசமாக்கி விடாமல் இரு. ஆக்சுவலா இந்த ஆளுதான் உண்மையான பிரிவினைவாதி, இவனெல்லாம் பிடிச்ச சட்டத்தில் தூக்கி போடலாம். கேட்டா இவனை பிடிச்சி வெளியிலேயே வர முடியாது, குண்டாஸ்ல போட வேண்டிய கேஸ். ஆமா, நமக்கு என்னன்னா அங்க 77 வயசுல ஒரு வாட்டாள் நாகராஜ் இருக்காருன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க உள்ளுக்குள்ள நிறைய வீரம் பேசுறாங்க, போறாங்க, ஆவுன்னு பேசுறாங்களே தவிர அது கர்நாடகாவை பார்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாம 12 மணியான வீரனை போட்டு படுத்துற வேண்டியதுதான். இங்கிட்டு வீரம் வர்றது இங்க வீரம் வந்து அங்க மட்டும்தான் வீரம், அந்த வீரன் மட்டும் தான் இங்க வீரம், வேற ஒன்றும் வீரன் கிடையாது. சரி, என்ன பண்ண ரைட், நம்ம ஆதங்கத்தை கொட்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். சரி சார், அடுத்ததாக திருவாரூர்ல இருந்து தியாகராஜன் கேட்கிறார் சார், திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே 6 லட்சம் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடைக்கிறதாமே. அதாவது ஒரு கொள்முதல் நிலையத்திலும் பார்த்தா திருவாரூர் மாவட்டங்கிறது டெல்டாவில் வருது. இன்னும் நீங்கள் பார்க்குறதுன்னா தஞ்சை மாவட்டம், அப்புறம் நாகை,
அப்புறம் அந்த பக்கம் கொங்கு மாவட்டத்துலேயும் வந்து நெல் உற்பத்தி வரக்கூடிய மாவட்டங்கள் நிறையா. காவிரி பாயிற இடங்கள்லாம் அப்படி தானே. அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் இது. அதாவது கொள்முதல் செய்த பிறகு செய்தாச்சுன்னா என்ன, அரசு பணம் கொடுத்துருச்சு. பணம் கொடுத்த அப்புறம் அதை குடோனுக்கு கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் எங்கே அனுப்பணுமோ அனுப்பாமல் விட்டு அது மழையில் வீணாக போச்சுன்னு வைங்க, யாருடைய மக்களுடைய வரிப்பண நஷ்டம். அதுவே வந்து விவசாயிகள்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு முன்னால் போச்சுன்னா அவன் வாழ்க்கை போச்சு. 2 விதமாகவும் வந்து போச்சு. ஒரு கொள்முதல் நிலையமும் அந்தந்த பகுதியில் இருக்கும். 6000 மூட்டை 7000 மூட்டை தேங்கி கிடக்கா. ஏன் அதை எடுத்துகிட்டு போல? எதனால்? போக்குவரத்து பிரச்சனையா என்ன? அரசு முக்கியமான இதெல்லாம், அதாவது நெல் உற்பத்தி. இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரிசி விலை வந்து 10லேருந்து 15 ரூபா இல்லை 20 ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து அடுத்த சில வாரங்களில் விலை அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தடுக்கப்படக்கூடியது தானே. அங்கே நெல் வந்து வீணாக போகிறதுனால தானே வந்து அரிசி விலை ஏறுது. டிமாண்ட் உங்களுக்கு உற்பத்தி இருந்தும் அது வந்து மக்களுக்கு போய் சேரவில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ரைஸ் ஆகுது. டிமாண்ட் ரைஸ் ஆனால் விலை அதிகமாக போகுது. இதுதான் பொருளாதாரம். அப்போ இந்த அரசு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. இவங்க யாரோ ஒருத்தர் டாய்லெட்டில் போய் 2 மணி நேரம் உட்காந்துக்கிறாரு, அப்புறம் அவரை பிடிச்சி இங்கேருந்து செங்கப்பட்டி வரைக்கும் சுற்றுலா பயணம் கூட்டு போகிறாங்க. அதை வரும்போது துண்டு போட்டு ரொம்ப கௌரவமாக வேற ஏதோ சுதந்திர போராட்டத்தை போயிட்டு வந்த மாதிரி அவர் போயிட்டு வந்த மாதிரி அவர் வராரு. 2வது போகும்போது இது வரைக்கும் ஏதாவது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு கூட 4 பேர் வந்து அவர் தோழர்கள்லாம் துணைக்கி கூட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? வண்டியில் ஏற்றுவாங்களா? இது ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காவல்துறை. அதை எப்படி வந்து ஏன் தமிழ்நாட்டு உடன்பிறப்பு நாங்கள் சும்மாவா சார் சொன்னா? உடன்பிறப்பு நாங்கள் சும்மாவா சொன்னா? உடன்பிறப்பு அது ஏதோ 1-2 பேர் உடன்பிறப்புன்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியல. அதை நம்ம அங்க போல, அதெல்லாம் அவங்க விஷயம். நம்ம சொல்றது என்னன்னா, அக்யூஸ்ட் பர்சன் எல்லாருக்குமே இதே சலுகையை கொடுத்துருவீங்களா? அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதோ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் கூட 4 பேர் அவருக்கு வந்து துணைக்கு கூட்டு வருவீங்களா? அப்புறம் வந்து ஒரு அக்யூஸ்ட் சொல்லுவாரு, எனக்கு வந்து சும்மா இந்த ஆம்பளைங்களோட பேசிய போர் அடிக்குதுன்னு சொல்லுவாரு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் அப்புறம் இந்த போலீஸ்ன்னா அப்புறம் வேற விதமான ஒரு அர்த்தத்துல வந்துருமே. அது போலீஸ் உங்களது நண்பன் சொல்லுவாங்க. அப்புறம் சில இடங்கள்ல போலீஸை வந்து ஏய் அது மாமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க சில பேர். அது வேற அர்த்தத்துக்கு வந்துடக்கூடாதே. நம்ம காவல்துறைன்னா அதுக்கு ஒரு கண்ணியம், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இது எப்படி அளவு பண்ணாங்கன்னு தெரியல. அது எதுக்கு? அதெல்லாம் போக ஏதோ ஒன்று பேசினாரு, அது வந்து தவறுன்னு சொல்லி அது பண்ண கைதுன்னாங்க, இல்லைன்னாங்க சிறையில் வைக்கிறதா நினைக்கல, விசாரணை தானாங்க. விசாரணை இங்கே வீட்லேயே பண்ணியிருக்கலாம். தஞ்சாவூர் கொண்டு போய் ஆமாம், டாய்லெட்டில் 2 மணி நேரம் இருந்தால் கூட நாள் பூரா அவர் இருந்துட முடியாது. எப்படியும் வெளியே வந்து அங்கே விசாரணை இங்கேயே பண்ணியிருக்கலாம். தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போய் செங்கிப்பட்டியில் வச்சு விசாரணை பண்ணி அப்புறம் இறக்கி விட்டு அவர் வரும்போது அப்படியே கங்கை கொண்ட சோழான் மாதிரி அவர் வந்து அப்படியே கடாரம் என்றான் அப்படிங்கிற மாதிரி அவர் பெரிய ஒரு பில்டப்போட வந்தாரு. இதெல்லாம் நடக்குது. நெல்லு மூட்டை விட்டுறாங்க இல்ல. அப்போ நீங்க எது வந்து மக்கள் பிரச்சனையோ அதை கவனிக்கிறது இல்லை. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பல இடங்கள்ல ஆவின் பால் கிடைக்கல, ஷார்டேஜ். ஏன்னா கேட்டா வெயில் காலத்துல பால் உற்பத்தி குறைஞ்சிடுது. மின்வெட்டு ஏன் ஏற்படுது? மின்சார அமைச்சர் கேளுங்க, நிர்மல்குமார் கேளுங்க. அது வெயில் காலத்தில் அதிகமான பயன்பாடு இருக்கிறது. அதே மாதிரி திமுக அதிகாரிகள்லாம் திமுககாரங்களாக இருக்காங்க. இப்போ இதே பதில் ஒரு எக்ஸ்கியூஸ், சமாதானம் தான் சொல்கிறீங்களே தவிர தீர்வு வரல. வெயில் காலம்னா அதிகமாக வந்து பால் விற்பனை வரும்னு உங்களுக்கு வேணால் தெரியாது. அங்கே ஏற்கனவே அந்த ஆவின்ல வருஷமாக அங்கே வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகளுக்கு தெரியாமையா இருக்கும், சொல்லாமையா இருப்பான். அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேணாமா? இப்போ பால் விலை கிடைக்கல, அரிசி கிடைக்கல, இப்படி வரும்பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதை பற்றி கவலைப்படாமல் அவர் அதை பேசினார். இந்த பர்சனலாக ஒருத்தர் நீ பெருசா நான் பெருசான இந்த ஈகோ பிரச்சனையில தான் தமிழ்நாடு தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர மக்களை பற்றி யாரும் கவலைப்படல. ஓகே சார். அடுத்ததாக செங்கத்திலிருந்து சின்னப்பதாஸ் கேட்கிறார், லஞ்சம் வாங்கியதால் தாவேகாவிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட செங்கல்பட்டு இணைச் செயலாளர் வீராசாமியின் அவருடைய அதே இடத்தில் அவரது மனைவி ஹேமாவதியை நியமித்து கட்சி மாண்பை காப்பாற்றி இருக்கிறதே தாவேகா. கரெக்டா சொல்லிட்டாரு, மாண்பை காப்பாத்திட்டாங்கன்னு. அவர் லஞ்சம் வாங்க, இதுல பெரிய தமாஷ் என்னன்னா, அவர் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் லஞ்சம் வாங்குறாரு. அந்த வீடியோலாம் வைரலா வந்துச்சு.
அப்போ அவர் மனைவியும் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆமா, கூட சேர்ந்தா சுடிதார் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கூட சேர்ந்தா வாங்குறாங்க. இப்போ அவரை எடுத்துட்டு அந்த பொசிஷன்ல அவர் மனைவியை வச்சீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவேக்காரங்க லஞ்சம் வாங்கலாம், அவர் வாங்கலைன்னா அவங்க மனைவி வாங்கிட்டு போகலாம். நீங்கள் அவங்க மனைவி வந்து அதுக்கு சப்போஸ் அவங்க மனைவி அந்த சமயத்தில் அங்கே இல்லை, அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிட்டா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்க அந்த வீடியோலேயே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அந்த லஞ்சத்துக்கு துணை போயிருக்காங்க. இப்போ துணை போனவங்களை வந்து நீங்கள் அந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா வேற வழி இல்லை, வற்புறுத்தல் எல்லாம் வைரலாக வந்துருச்சு. அதனால ஒரு பேருக்கு அவரை வந்து நம்ம மாற்றினதாக காமிக்கணுன்றதுக்காக அவருடைய மனைவிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் மக்களுடைய பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம்னு பேசுனது இது திராவிடம் 2.0 தான் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்தால் நியாயமாக தான் தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேறு யாராவது ஒருத்தரை போட்டுட்டு ஒரு 6 மாதம் பொறுத்தோ 1 வருஷம் பொறுத்துட்டோ அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க நேர்மையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா கூட பரவாயில்ல. அவர் பதவி அவர் மனைவி கொடுத்தீங்க. அவங்களும் இந்த வீடியோவில் இருந்து லஞ்சம் வாங்கும்போது கூட தான் இருந்தாங்க. அவங்க லஞ்சத்தை எங்கே ஒழிக்கிறாங்க? இவர்கள் வஞ்சத்தின் மீது தான் வந்து ஏதோ ஒரு பர்சனாக தான் பேசணுமே. அரசியல் ரீதியாக தனிப்பட்ட விரோதம், வஞ்சம் இதில் தான் வந்து அவங்க செலுத்துகிறாங்க அவங்களுடைய கவனத்தை. லஞ்சத்தை எங்கே ஒழிக்கிறது எனக்கு தெரியல. ரைட்டு சார். அடுத்ததாக கரூர்ல இருந்து வெண்ணிலா கேட்கிறாங்க, FCRA சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்பது உண்மையா? FCR சட்டம் தான் எங்கன்னா பார்த்தாலும் பேச்சு இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. அந்த சட்டத்தை டைட்டன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 100 ரூபாய் வருது பணம்னா அதுக்கு கணக்கு காமிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வாங்கி அது வந்து ஏன்னா பல என்ஜிஓக்கள் வந்து அதை மத மாற்றத்துக்கோ இல்லை வேற அவங்க அந்த நிர்வாகிகளோட குடும்ப பினாமிகளுக்கு அதையும் தாண்டி இப்போ ஆட்சி கவிழ்ப்புக்கெல்லாம் கூட பயன்படுத்துறாங்க. இதனால என்ன பண்ணிட்டாங்க, ஐயா நீ வந்தா கணக்கு காமிக்கணும், இன்னொன்று நீ வந்து சோசியல் மீடியா கணக்கெல்லாம் காமிக்கணும். ஏன்னா சோசியல் மீடியாவில் வரும்போது தான் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அங்கே பணம் தூண்டி விடுறது, போராட்டம், இந்த நீ என்ன பண்ணுறன்றதெல்லாம் தெரியும். ஆமாம், இப்போ இந்த CJV போராட்டத்தில் சொல்லிட்டானே ஃபேஸ்புக்கில் இருந்து, நாங்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் பண்ணணும் ஓப்பனாக உடச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம்னா அவர் அந்த திப்கே இருக்காரு, எனக்கு டைஃபாய்டு அதனால என்னால் போக முடியல ஆனால் ஆதரவு தரேன்டாரு. டைஃபாய்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நிருபர்களாக அவர் வீட்டு வாசலை பார்க்குறாங்க, கேஸாக வந்து பிராண்டி விஸ்கி உள்ளே போகுது. டைஃபாய்டில் வந்து ஆல்கால் மது குடிச்சா விபரீதமாயிடும். ஆமா, அப்ப அது டைஃபாய்டு இல்ல, இது ஜார்க்கண்டுக்காக as I am suffering from feverன்னு ஸ்கூல்ல வந்து நம்ம லீவ் போறதுக்காக சொல்லுவான். ஆமா, சில பேர் சொல்லுவான், சார் நான் பாட்டி இறந்துட்டாங்க சார். பாட்டியார் கேட்பாரு, இது வரைக்கும் உங்க பாட்டி 26 தடவை இறந்துருக்காங்கப்பா, ஏன்னா லீவ் போகும்போதெல்லாம் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இது டைஃபாய்டுன்னு சொல்லி போகல. இந்த மாதிரி வந்து நடக்கும்போது அவர் என்ன கேட்டாரு, FCRA வந்து என்ன சொல்றாங்க, வர பணத்துக்கு கணக்கு காமிங்க வெளிநாட்டிலேருந்து வரதுக்கு. இன்னொன்று அந்த அந்த சோஷியல் மீடியா கணக்கு விடுன்றாங்க. நீங்கள் 50% வந்து 5 விதமான கேட்டகரைசேஷன். இந்தந்த கேட்டகரி, பள்ளிக்கூடம் இல்லை ஆஸ்பத்திரி இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, இந்த தனியாக ஒரு கேட்டகரி. நீ பள்ளிக்கூடத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கி பண்ணுறியா, பள்ளிக்கூடத்துக்கு தான் பண்ணணும். ஆஸ்பத்திரிக்காக பண்ணுறியா, நோயாளிகளுக்காக பண்ணுறியா, அதுதான் பண்ணணும். வேற ஒரு இந்த மாதிரி பண்ணணும். இதில் நீ அந்த கேட்டகரி மாறினா அபராதம் இல்லை, கேட்டகரி மாறுறன்றது அரசுக்கு தெரிவிச்சிரு, இல்லை கூடுதலாக இந்த கேட்டகரியில் என்ன சேர்த்துக்கணும்னு தெரிவிச்சிரு. இதெல்லாம் விட முக்கியமானது, இப்போ நிறைய பேர் அலறாங்க. நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட போய் ஒரு 16 பாதிரியாரே நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, பால் தினகரன் உட்பட எல்லாரும் நடுங்குறாங்க. என்னன்னா எல்லாத்தையும் விட முக்கியமான பிரச்சனை கணக்கு காமின்றது, இந்த கேட்டகரைசேஷனு இதெல்லாம் தாண்டி என்ஜிஓ வாங்கிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ண வேண்டியது, விதவிதமான என்ஜிஓ ஓப்பன் பண்ண வேண்டியது, பணம் வந்தவொடனே நிறைய சொத்து வாங்கி போட்டுற வேண்டியது, குடும்பத்து பேரில், சொந்தக்காரன் பேரில், பினாமி, அரசியல்வாதி மாதிரியே. அப்புறம் என்ன பண்ண வேண்டியது, அந்த என்ஜிஓ க்ளோஸ் பண்ண வேண்டியது. அப்போ அந்த சொத்தெல்லாம் குடும்ப சொத்தாயிடுது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி வந்துட்டு சொத்து க்ளோஸ் பண்ண என்ஜிஓவில் உள்ள அந்த சொத்துக்கள்லாம் அரசாங்கத்தை சேர்ந்துடும். அருமையான திட்டம். அந்த நிர்வாகியோட சொந்தமோ பினாமிக்கோ குடும்பத்துக்கோ போகாது. ஏன்னா நீ எதுக்காக வாங்கின, பள்ளி குழந்தைகளுக்காக வாங்கின. நீ பள்ளி குழந்தைகளுக்கு வாங்காம பினாமியா மச்சான் பேர்ல சொத்து வாங்கி போட்டு
கொஞ்ச நாள்ல என்ஜிஓவையும் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிநாட்டுல இருந்து இன்னொன்று இங்க வந்து அந்த என்ஜிஓவில் வந்து யார் வந்து உறுப்பினராக இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம்னா இந்தியர்கள் தான், இந்திய குடியுரிமை பெற்றவர்கள். ஒன்று இந்தியாவில் இருக்கணும், வெளிநாட்டிலையும் போய் என்ஆர்ஐயா இருக்கலாம். வெளிநாட்டினர் யாருமே அதுல வந்து இதுவா இருக்கக்கூடாது, நிர்வாகியா இருக்கக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டில் இருந்தாதான் இப்போ இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உள்ள பூந்து ஆட்சியை கவுக்கிறது, போறது வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யறாங்க. வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ போட்டால் யாரெல்லாம் தடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து எஃப்சிஆர்ஏ பற்றி வேணாங்குது. கிறிஸ்தவர்களில் ஒரு இந்த பாதிரியார்கள் இவங்களாம் வேணான்றாங்க. காங்கிரஸில் ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் வேணாங்குது. அமெரிக்கா வேணாங்குது. உங்களுக்கு என்னையா கஷ்டம்? அதுதான் நம்ம மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டார். எங்களுடைய எஃப்சிஆரை வந்து போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அமெரிக்கா யார்? ஆமாம், அமெரிக்காவிலேருந்து 1969 இதே மாதிரி ஒரு இது வந்து எஃப்ஏஆர்ஏன்னு ஒரு சட்டம் எப்போ கொண்டு வந்தது. அது அப்பப்போ மேலே மேலே டைட்டன் பண்ணி இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களை எஃப்ஏஆரை எடுத்துருன்னு சொன்னால் எடுத்துருவியா நீ? உன் நாட்டில்? என் நாட்டில் நான் எஃப்சிஆரே நான் கொண்டு வரேன். வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்தை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் அப்படிதான் அவங்க ஊரில் வந்து பணம் அனுப்புவேன், மதமாற்றம் பண்ணுவேன், எல்லா வித ஆட்சியை கவுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களோட வச்சுங்கன்னு சொல்கிறாரு. இதுதான் பிரச்சனையே தவிர இப்போ அப்படி பார்க்க போனால் இப்போ திமுக வந்து எதிர்க்குது. ஒரு என்ஜிஓவுடைய சொத்துக்களை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணுது, சீஸ் பண்ணுறதுக்கோ அதை மீட்பதற்கோ அரசு எடுத்துக்கொள்வதற்கோ தமிழ்நாட்டிலேயே சட்டங்கள் இருக்கு. இது எனக்கு புரியல. இப்போ என்ன இப்போ சொத்தை கொண்டு போய் என்ன வேற எங்கேயும் கொண்டு போறாங்களா? அவங்க சொந்த பேர்ல அமைச்சர்களுக்கு வாங்கி கொடுக்குற அவரு திமுகவை சேர்ந்த அந்த வில்சன் மூத்த வழக்கறிஞர் சொல்றாரு, 20,700 கோடி ரூபா சொத்து வந்து இப்போ என்ன ஆகுன்னே தெரியல. யாருடைய சொத்து, யாருக்கு வந்த சொத்து, யார் பேர்ல இருக்கிற சொத்து கணக்கு கொடுங்க. 20,700 அஃபெக்ட பாதிப்புன்னு சொல்றீங்கல்ல, அது இப்போ என்ன அரசு எடுத்துட்டு ஓடி போயிடுச்சா எங்கேயாவது? அவங்க என்ன சொல்றாங்க, கணக்கு கொடுங்க, வந்த பணத்துக்கு எதுக்கு செலவு பண்ணீங்கன்னு கணக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இதை தாண்டி நீங்கள் வேற எங்கேயாவது பினாமியா மாற்றிருந்தீங்க போனீங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் அரசுக்கு போயிடுன்னு சொல்றாங்க. சோசியல் மீடியா எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த அறநிலையத்தையும் கொண்டு வந்தீங்க, ஒவ்வொரு கோயிலும் தனிநபர் அவங்கவுங்க அரங்காவலன்னு போட்டு பார்த்துக்கிட்டா வழியாக பார்த்துக்கிட்டு அதையெல்லாம் அப்படியே தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் வந்து நாங்களும் ஒன்றும் சொல்லலை, ரைட் ஓகே, ஃபண்ட் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சந்தோஷம். இப்போ இதில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஃபண்டை கொண்டு வரீங்க, என்ஜிஓ இந்த மாதிரி ஆகுது, நீங்க அந்த க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே வருது. இது எப்படி நீங்க எதிர்க்கிறீங்க? இது எதிர்க்க முதல்ல யாரும் இந்த அதிகாரம்? அது மட்டும் இல்ல, பாதிரியார்களுக்கோ மதராசால இருக்கிற மௌலவிகளுக்கோ மாசம் வந்து தமிழக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குது. இது வேற. ஆமா, அவங்க ஆனா அவங்க உண்டியலோ தசம பாகத்திலயோ அவங்களுக்கு வர பணம்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. வர வருமானம் அந்த கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமியர்களோ அந்த அவங்க என்ன சொல்றது வழிபடுபவர்கள் அந்த மார்க்கத்தினர் அவங்ககிட்டே இருந்து வர வருமானம் நன்கொடையா இருக்கலாம், அது உண்டியலா இருக்கலாம், அது எந்த வகையா இருக்கலாம், அதெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா அங்க சம்பளம்லாம் நீங்க கொடுப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகர்கள்லாம் வந்து ஜாதியை விட்டுருக்காங்க, எந்த ஜாதி வேணாலும் இருக்கட்டும், எல்லா ஜாதியிலையும் அர்ச்சகர் இருக்கான். ஆனா 3,000 ரூபா 4,000 ரூபாலாம் சம்பளம், அதிகபட்சமா 10,000 12,000 சம்பளம். இதை வச்சுட்டு ஒரு குடும்பம் எப்படி ஓட்டுவான்? அவன் தட்டில் ஏதாவது போட்டு பக்தர்கள் அவனுக்கு வந்து சரி ஒரு மரியாதைக்காக தட்டில் போட்டு அந்த பணமும் கோயிலுக்கு தான் போகணும்னு சட்டம் வேற, விதிமுறை வேற. இதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறான், நான் வந்து அதை நியாயப்படுத்தலை. அவன் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு 1000 ரூபா கொடு 2000 ரூபா கொடுன்னு கேட்குறான், அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கேட்குறான், அங்கே இருக்கிற அர்ச்சகர் கேட்குறாரு, அங்கே இருக்கிற கிளார்க்கு கேட்குறான்னா நீங்கள் அதை கேட்க வைக்கிறீங்க. நியாயமான சம்பளம் எல்லாருக்கும். நான் என்ன சொல்கிறேன், எந்த மதத்தையும் வித்தியாசப்படுத்தாதீங்க. ரெண்டாவது இதை அரசு நடத்துது இல்லை, சர்ச்செல்லாம் எடுத்து நடத்துங்க, மதராசாலாம் எடுத்து நடத்துங்க, தர்காலாம் எடுத்து நடத்துங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் சமமாக ஒரே இதில் கொண்டு வரலாம். இது நீங்கள் இந்த எஃப்சிஆர்ஏக்கு இவ்வளவு நடுங்குறாங்க, அமெரிக்காவே இதை வந்து ஆட்சேபனை பண்ணுதுன்னா இதில் உள்ள சதித்திட்டம் தெரியுது. அதான் சிறந்து நம்ம நாடு அரசு இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறது நல்லது. நல்லது, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லது. ஓகே சார். அடுத்ததாக மயிலத்திலிருந்து பாவம் முருகதாஸ் கேட்கிறார், வந்தே மாதரம் பாடலின் முழு பதிப்பு கேரளாவில் இந்த ஜென்மத்தில் பாடப்படாது. பிரதமர் மோடி எங்களை சுட்டு தள்ளுவதாக மிரட்டினாலும் அது முழுமையாக பாடப்படாது என்கிறாரே கேரள முதல்வர் சதீசன். காங்கிரஸ் முதல்வர் சதீஷ். காங்கிரஸ் இந்த வந்தே மாதரம் முதல்ல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்ற சுதந்திர போராட்ட வீரர் அவர் எழுதிய வரலாறு தெரியாது போல வருது. ஆமா, அது கொண்டு வந்ததே காங்கிரஸ்.
நாங்கள் பாட சொன்னால் முழுசாக பாட சொன்னால் எங்களை சுட்டாலும் நாங்கள் வந்து சுட்டு தள்ளினாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், முழுசாக பாட மாட்டோம். ஐயா நீங்கள் கொண்டு வந்து தானே இந்த காங்கிரஸோட பிரச்சனையே அப்படிதான். இவங்க தான் வந்தே மாதரத்தை கொண்டு வருவாங்க, இப்போ பாடப்படாது. ஞாபகம் மறதி கொஞ்சம் கூட. ஆமாம், இவங்க தான் நீட் தேர்வை கொண்டு வருவாங்க, ஆனால் இப்போ கூடாதும்பாங்க. இவங்க தான் கச்சத்தை தூக்கி கொடுத்துருவாங்க, அப்புறம் வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து இவங்க தான் கொண்டு வருவாங்க. மாநில கல்வியை வந்து மாநில பட்டியலேருந்து இந்த கன்கரண்ட், அதாவது மாநிலம் மத்திய அரசு ரெண்டுத்துக்கு இணைப்பட்டியலில் கொண்டு போனதே காங்கிரஸ் அரசுல தான். இப்போ வந்து மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிறீர்கள், இதை மாநிலம் மீட்க வேண்டும் பேசுறது காங்கிரஸ் தான். கொடுக்கும் போது நான் தெரியல, பொதுப்பட்டியலுக்கு போகும்போது தூக்கி கொடுத்ததே இவங்க பெரியல தான். அப்ப பிஜேபி இல்ல, பிஜேபிக்கு முன்னால. ஆக செய்யற விஷமெல்லாம் இவங்க தான். ஆனா வந்து வந்தே மாதரம் வந்து எங்களை சுட்டு தள்ளினாலும் நாங்க பாட மாட்டோம்னு. சுட்டுத்தல்லாம் எப்படியா பாடுவேன்? மிரட்டினாலும் நாங்க பாட மாட்டோம், சுட்டுத்தல்னாலும் புரியலையே எனக்கு. ஆமா, ரெண்டாவது வந்தே மாதரம் வந்து பாடுறதுல என்ன இருக்கு? முழுசா ஒரு 4 வரி கூட இருக்கு. நீங்க பாகிஸ்தான்ல 2 வரி பாட சொன்னா பாடிருப்பாரு. பாகிஸ்தான் இது இருக்கு. ஆமா, இப்ப கூட அந்த கரபாமுச்சி அதுல ஜந்தர் மந்தர்ல பாகிஸ்தான் கொடி வச்சிருந்தாங்கல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாட மாட்டாங்க, பாக்கி எது வேணாலும் பாடுவாங்க, எங்க வேணாலும் போய் குல்லா போட்டுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு, மதராசாக்களில் வந்தே மாதரம் பாடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்தே மாதரம்னா தாய் மண்ணே வணக்கம், அதான் தாய் மண்ணுக்கு வணக்கம், நம்முடைய தாய்மொழி அல்லது தாய் மண், அதுக்கு தாய் பூமிக்கு வணக்கம், அதுதான் வந்தே மாதரத்துடைய. அது வங்காள இது தேசிய கீதமே வங்காளத்தில் எழுதப்பட்டது தான். அது மாதிரி அது வந்து தாய் மண்ணே வணங்கணும். நாங்கள் அவரை தவிர வேற யாரும் வணங்க மாட்டோம், யாரை? அல்லாவை தவிர மதிக்கிறோம். அவங்களுடைய மதிப்பு, அவங்களுடைய நம்பிக்கையை மதிக்கிறோம். இங்கே பார்க்கும்போது அரசியல் தலைவர்கள் காலெல்லாம் விழுகிறீங்க. மனிதர்களையே நீங்கள் வந்து அவசியம் ஏற்படும் போது, உங்களுக்கு லாபம் வரும்போது நீங்கள் வந்து வணங்குவீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வேற யாரையும் வணங்க சொல்லல, வேற ஒரு மத கடவுளை வணங்க சொல்லல. இந்த மண்ணு அப்புறம் மதசார்பற்றன்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்த மண்ணு அப்ப மட்டும் வந்து இந்த மண்ணு வந்து இந்து மத மண் ஆயிடுதா? ஆமா, அது உங்களுக்கு வந்தா மதம், உங்களுக்கு வந்தா மதசார்பற்றது. இது விடை தெரியாம தானே சார் பல நாள் கத்திக்கிட்டு இருக்கா. என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஊர்ல ஹிந்துன்னு எங்கேயாவது ஒரு ஏதோ பத்திரிகைக்கோ ஏதோ ஒரு இதுக்கோ பேர் வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது இந்துக்களுக்கு எதிராகவே எழுதிட்டு இருப்பாங்க. ஆமா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்னு இருக்கும். அவன் இந்தியனாவும் இருக்க மாட்டான், தேசத்துக்கு நேஷனலாவும் இருக்க மாட்டான். எப்படி ஏன் இருப்பான்? வெள்ளக்காரன் ஆரம்பிச்சு வச்ச கட்சி, ஆலன் ஆக்டேவியன் ஹியூமன் அடிக்கடி சொல்றது 1886. வெள்ளக்காரன் இந்தியர்களுக்காக ஆரம்பிச்சு வச்ச கட்சி. அவங்களுக்கு எப்படி வந்து இந்தியா பேர்ல ஒரு பற்றும் பாசமும் வரும், இத்தாலி பேர்ல வரும், ஜெர்மனி பேர்ல வரும், மற்ற நாடுகள் பேர்லாம் ஏன் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு பேர் வச்சிருப்பானே தவிர இவன் இந்தியனாவும் இருக்க மாட்டான். இல்லைன்னா வந்து மணிசங்கர் ஐயர் காங்கிரஸ்ல இருந்து அப்போ போய் பாகிஸ்தான்ல போய் ஏதாவது பண்ணி இந்த மோடிய ஆட்சியை கவுத்து விடுங்க, ஏதாவது பண்ணி, ஏதாவது என்னென்ன அர்த்தம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம தலையெழுத்து அவ்வளோதான். எனக்கு உங்க அனுபவத்தில் ஒன்று சொல்லுங்க, நானும் பார்க்குறேன். இந்திய தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கூட்டணி, அதுல முஸ்லீம் லீக்குன்னு இருக்கு, கட்சி பேர்ல மதம் வந்துருது, ஆனா அது மதச்சார்பற்றல வந்துடும். இவன் இங்க வந்து ஹிந்து தேசம் வச்சா அது வந்து ஹிந்துத்துவா, மத வெறி கொண்டவங்க. எனக்கு இது வந்து எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டாங்க, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இதெல்லாம் பேர்லாம் இருக்குல்ல, விஸ்வ இந்து பரிஷத், இந்த மாதிரி பேர் வைக்க கூடாது, இதெல்லாம் வந்து தடை பண்ணணும் தமிழக அரசுன்னு சொல்லி ஒரு குரூப்பு. அவர் இதே கேள்வி கேட்டார், ஏங்க ஆல் இண்டியா லெவல்லையும் சரி தமிழ்நாடு லெவல்லையும் சரி முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கு, அது நம்ம மதசார்பற்ற அப்படின்னு சொல்றோம், அப்படி இருக்கும்போது அவன் தேர்தல் அரசியலுக்கு வரவே இல்லை. இது வரைக்கும் நீங்க இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ விஸ்வ இந்து பரிஷத்தோ தேர்தல் அரசியல்ல வந்து அவங்களை இன்னும் அனுமதிக்கல. இல்ல, அவன் தனியா இயக்கம் நடத்துறான். அதுவே நடத்தக்கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இவங்களை தேர்தலுக்கே அனுமதிக்கிறோம் நம்ம. இங்க அந்த மதச்சார்பற்ற என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, சிறுபான்மையினருக்கு நம்ம வந்து அவங்கள சும்மா தூக்கி விட்டு அவங்க ஓட்டு வாங்கணும்னா மதசார்பற்ற. இந்துக்கள்கள்னு வரும்போது நீ வந்து இந்துத்துவா வரக்கூடாது.
இல்ல நான் உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் அந்த சாட் ஜிபிடி கேட்டேன், அதுவே ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் போயிருச்சு. யாரு சாட் ஜிபிடில கேட்போம்ல ஆமா. ஏஐ கிட்ட, அதுவே ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் தெரியாண்டு போயிருச்சு. அந்த லெவல்ல இருக்கு பாருங்க. சாட் ஜிபிடி வந்து அதுவே திணறுது. இல்ல அதாவது நீங்க பேப்பர்ல பாருங்க, சாட் ஜிபிடி எங்க தற்கொலை இருக்கல பண்ணி போகுது. அது வேற. அது ஐயோ இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்லாம் வருதுன்னு. ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து சேரலாதன் கேட்கிறார், சட்டவிரோத தொலைபேசி இணைப்புகளால் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் தொலைத்தொடர்பு செயலாளரை சாட்சியாக ஏன் அழைக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் சிபிஐயை கேட்டுள்ளதே. கரெக்டா தான் கேட்டிருக்கு. ஆனா புள்ள இருக்குது. எப்ப கேக்குதுன்னா 15 வருஷம் ஆச்சு இந்த கேஸ் போட்டு. 15 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள செயலாளரை ஏன் வந்து நம்ம சாட்சியாக கூடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டது வரைக்கும் நம்ம சந்தோஷம். 15 வருஷத்துக்குள்ள கேட்டாங்க பாருங்க. இன்னொரு 10 வருஷம் பொறுத்து கூட கேட்கலாம் இல்லையா சார்? கெட்டு போறதுக்கே கிளவியார் வரைக்கும் காத்திருக்கணும், அந்த கதையா இருக்குது. அது மாதிரி இப்போவாவது கேட்டாங்களே 15 வருஷத்துல சாட்சியா கூப்பிட்டு அந்த கேஸை முடிக்கணும்னு ஒரு எண்ணம் இப்போவாவது வந்துச்சிருக்க உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றமே வழங்குகிறேன். அவ்வளவு ரைட்டு சார். அடுத்ததாக லால்குடியிலிருந்து கல்யாணி மகாதேவன் கேட்கிறாங்க, பிகில் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு அறங்காவலர் தேர்வு குழுவில் இடமாமே. அந்த 7 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காங்க. அதுல அந்த அம்மா அவங்க அந்த பிகில் படம் மட்டும் இல்லை, கோட்டு படத்துக்கும் அவங்க தான் தயாரிப்பாளர். அவங்க வேற யாரோ ஒரு முதல்வருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருப்பவர், யாரோ ஒருவருடைய தோழி அவங்க. இது சரி, அது நமக்கு வேண்டாத சமாச்சாரம், நமக்கு எதுக்கு ரைட்டு. இது நமக்கு என்னன்னா, அவர் ஜெகதீஷ் பழனிசாமி இந்த ரூட்டு, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோவுடைய கோ ப்ரொடியூசர், லியோ படத்துடைய. அவருக்கு ஒரு கொடுத்தாச்சு. ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு தான் டெல்லி கொடுத்தாச்சு. குருவி அது ரெட் ஜெயண்ட், அவருக்கு நம்மளா கொடுக்கல. ஆனா கிட்டத்தட்ட அமைஞ்சு போச்சு எதிர்கட்சி தலைவர் பதவி. ஆமா, இவர் முதல்வர் ஆனதுனால தானே அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. மொத்தம் பாருங்க, குருவி பட தயாரிப்பாளர் கொடுத்தாச்சு, கோட்டுக்கு கொடுத்தாச்சு, லியோ கொடுத்தாச்சு. இப்ப எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, இந்த தலைவா படம் டைம் டு லீடுன்னு அவர் தான் போட்டார். போட்டு பிரச்சனையாகி ஜெயலலிதா பீரியட்ல, அவங்க பீரியட்ல அது ரிலீஸ் ஆகிறதெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் லேட் ஆச்சு. அவர் சந்திரபிரகாஷ் ஜெயின், அந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து விஜய் படம், முதல்வர் விஜயுடைய படங்களை தயாரித்தவர்கள் பாக்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கும் கொடுத்துட்டா இந்த சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்கள் அவர் படம் தயாரித்தவர்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம், அப்புறம் இயக்குநர்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவர் கூட நடித்தவங்களுக்கு ஏற்கனவே 3-4 பேர் கொடுத்துட்டாங்க, அந்த போக்குவரத்து அந்த இது துறையெல்லாம். அதாவது நம்ம அவங்களாம் வந்து அவங்களுக்கு திறமை இல்லை, அனுபவம் இல்லைன்னு நம்ம அப்படி சொல்லலை. இந்த அவருடன் திரைப்பட ரீதியாக தொடர்பு கொண்டவர்களுக்குத்தான் எல்லா முக்கிய பதவிகளும் என்பது கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கு. இப்போ அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு திறமை இல்லையா, அனுபவம் இல்லையா, அதற்கான சமூக அந்தஸ்து இல்லையானா இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது ஏன் அந்த அவருடைய சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான்? நீங்கள் அதுவே வந்து சினிமா துறையிலேருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க, மூத்தவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மூத்தவர்களுக்கெல்லாம் வந்து அனுபவம் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாமே, ஒரு மரியாதை செய்யற மாதிரி. சினிமா துறையில தான் கொடுக்கணும்னு சொல்லலை, சினிமா துறையிலையுமே விஜய் தொடர்பில்லாதவர்களுக்கும் கொடுக்கலாமே. விஜய்னா அஜித், விக்ரம், தனுஷ், எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லார் படமும் சிவாஜி எம்ஜிஆர் படத்தில் அந்த காலத்தில் சம்மந்தப்பட்டவங்கள சில பேர் இன்னும் மூத்தவர்கள் இருக்காங்க, அனுபவம் உள்ளவர்கள். அவர்களையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து அந்த அவர் கூட சினிமாவில் நடித்தவங்க, தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா அரசு பதவிகளும். அரசு பதவி அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நெருடல் ஏற்படத்தான் செய்கிறது. ஓகே சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து சபரிவாசன் கேட்கிறார், KN நேரு பெரிய விவசாயி, ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்கிறார் என முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சொல்ல, நில உச்சவரம்பு சட்டத்தில் அவரை மாட்டிவிட வேண்டாம் என்று வக்காலத்து வாங்குகிறாரே அமைச்சர் செங்கோட்டையன். ஆமா, KN நேரு 1000 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்காருன்னா அது சொல்லாதீங்க, சீலிங் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் செங்கோட்டையன் பேசுறாரு. நமக்கு இப்போ என்ன புரியலன்னா, தமிழ்நாடு அரசியல் ரொம்ப குழப்பமா இருக்கு. திடீர்னு எடப்பாடி அங்க பாத்தீங்கன்னா அவர் CV சண்முகம், வேலுமணிலாம் கலாட்டா பண்ணுது. திமுக அதிமுக கூட்டணின்னு எடப்பாடி பேசினாரு, அதனாலதான் வந்து நாங்க வந்து அதை ஏத்துக்க முடியல. அப்போ திமுக அதிமுக கூட்டணி
அதிமுக தாவேக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கிட்டத்தட்ட பாதி பேர் அப்படி ஸ்லோவாக ஒரு 7-8 பேர் தாவேகாங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து விஜயபாஸ்கர் அவர்களுக்கெல்லாம் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு அமைப்பு செயலாளர் அது இதுன்னு மாவட்ட செயலாளர்லாம் கொடுத்துருக்காங்க பதவிலாம். ஆக கிட்டத்தட்ட அதிமுக தாவேகா இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ இவர் பேசுறத பார்த்தா அவர் வேற மாட்டி விட்டுறாதீங்க. கே நேருவை சொல்றது யாரு? தாவேகால இருக்கிற செங்கோட்டையன். யாருக்காக? கே நேரு திமுகல இருக்காரு. திமுக அதிமுக கூட்டணின்றாங்க. அதிமுக தாவேக கூட்டணி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு உறவு ஒன்று இருக்கு. மாறி மாறி அங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடான்னா தாவேக திமுகவை சப்போர்ட் பண்ணுது, இல்லை திமுகவில் இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுது. தமிழ்நாட்டில் யாரும் கூட்டணி, யாரும் பகைனா அரசியல் பகை, அரசியல் எதிர்ப்பு, இது புரியவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு குழப்பமான ஒரு அரசியல் இந்த வரலாற்றிலேயே இருந்தது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு நம்ம ஆரம்பத்தில் சொன்னமே ரொம்ப சுவாரஸ்யமான காதோடு. எல்லாருக்குமே ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது வந்து முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய விவாகரத்து வழக்கு. அவருடைய குடும்ப விவகாரத்தை நம்ம பேசுவது வந்து அழகல்லன்றதுலாம் நம்ம பொதுவாக பேசுறது இல்லை, உங்களுக்கு தெரியும், அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் இது நல்ல விஷயமா இருப்பதுனால இது வந்து தாவேகா மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் அவர்கள் திருமதி சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். இதுக்கு பின்னால் வந்து அது இதுன்னு நிறைய இந்த வலைதளங்களில் வந்தது. ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு கிடைத்த தகவல், நேற்று இரவு கிடைத்த தகவல் என்னன்னா, அது ஓரளவுக்கு நம்பக்கூடிய தகவல். அதை வந்து அவருடைய மகன் வந்து சஞ்சய் ஜேசன் அவர்கள் தான் இணைப்பு பாலமாக இருந்து தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள அந்த பிரச்சனைகளை சரி செய்து மறுபடியும் அவர்கள் வந்து அவங்க சங்கீதா அந்த வீட்டிலேயே ஈசிஆர் நீலாங்கிற வீட்டில் சேர்ந்து அவர் குடும்பம் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அதோடைய விளைவாகத்தான் இந்த வாபஸ் வாங்கிட்டாங்கன்றதை விட மக்களுக்கும் தாவேகாவினருக்கும் வந்து மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு முதல்வர் வந்து கோட்டையில் கொடியேற்றும் போது மனைவி திருமதி சங்கீதா அவர்களுடன் மகன் சஞ்சய் ஜேசன் அவர்களுடன், மகள் வராங்களா என்னன்னு தெரியல, அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க, குடும்பத்துடன் அவர் வந்து கொடியேற்றுவார். ஆகஸ்ட் 15 குடும்பத்தோடு முதல்வர் கொடியேற்றுகிறார். இது ஒரு பெரிய விஷயம் தானே. அவர் மேல் ஒரு கூறப்பட்ட, இப்போ கூட அந்த உதயநிதி அவர்கள் கைதான போது அவர் பேசும்போது என்ன பேசினாரு? என்ன கூட்டு போட்டீங்க, எனக்கு குடும்பம்லாம் இருக்கு சொல்லும்போதே அது ஒரு ஒரு குறைபாடாக ஒரு விமர்சனமாக கூட அதை மிகப்பெரிய படிந்த ஒரு கரை இப்ப நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு போல. நீக்கப்பட்டிருக்கு. அதுல ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம காதோடுன்னு சொன்னா அதுல ஒரு இக்கு வச்சு சொல்றதான். நம்ம இக்கு வச்சுன்னா நம்மளை வைக்கல, இருக்கிற சொல்றோம். ஆமா, அப்போ சொல்லிட்டாங்களாம், இனிமேல் வேற ரூட்ல எங்கேயும் போகக்கூடாது. அந்த ரூட்டு தான் அவங்களுக்கு, வேற ரூட்ல போறதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ரூட்டு தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனாலதான் இப்போ ரூட்டுக்கு வந்து தனியா வந்து ஏதாவது தணிக்கை துறை அப்படின்னு தனியா போட்டு கொடுத்தாச்சு. ஆலோசகரா வந்து கூட இருந்தவரை ஆலோசனை எல்லாம் போதும், அவர் கொடுத்த ஆலோசனை பிரகாரம் நடந்துட்டு தான் அதில் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அவரை கொண்டு போய் அவருக்கு ஏதோ ஒரு கௌரவமாக கண்ணியமாக அவருக்கு ஒரு துறை, அதான் தணிக்கை துறையை நேற்று வந்திருக்கு, ஒரு ரூட்டை கொண்டு போய் அங்கே போட்டிருங்க. அவர் வேலை பார்க்கணும். இந்த ஆலோசனை அந்த ஆள் கிட்ட வரக்கூடாது. இதுதான் மெயின் கண்டிஷனு. எதுக்கு? அவன் குடும்பம் மறுபடியும் மீண்டும், நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ரைட்டு. ஏன்னா அந்த ரூட்டு மூலமாக தான் ராங் ரூட்டில் வந்து அவர் கூட்டு போயிட்டாருங்கிறது தான் வந்து ஒரு விமர்சனம். அது அந்த குடும்பத்துக்குள்ளேயும் அதான் விமர்சனம், மக்களிடையேயும் அதான் விமர்சனம், வெளியிலையும். அதெல்லாம் விடுங்க, அந்த ரூட்டெல்லாம் விடுங்க. அந்த குடும்பம் மீண்டும் வந்து ஒன்றாக இணைந்து இப்போ ஆகஸ்ட் 15 அன்று இது கொடியேற்றுறாங்கன்னால் நிச்சயமாக இது தாவேகா தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி, தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் முதல்வர் வந்து தன் குடும்பத்துடன் வந்து கொடியேற்றினார், அந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது என்பது மிக மகிழ்ச்சியான செய்தி. அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு உணர்வுபூர்வமாகவும் சரி, இந்த ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கிறது. இது தொடரும் என்று நம்ம எதிர்பார்ப்போம், வாழ்த்துவோம். தாவேக்காவுக்கு ஒரு அருமையான இனிப்பான ஒரு காதோடையும் சொல்லிட்டீங்க, மக்களின் கேள்விகளுக்கும் பதில சொல்லிட்டீங்க. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.